ஓகே, உத்தமர் கோயிலுக்கு வந்துட்டேன். அப்போ நீ உத்தமர் கோயிலை பற்றி சொல்லி தானடா ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உத்தமர் கோயிலை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உத்தமர் கோயில் உருவான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்க ஜனக மகாராஜா வந்து அவரோட அரச பதவி வந்து தன்னுடைய மந்திரிகள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நாராயணனை வழிபடுறதுக்காக ஒரு பாத யாத்திரையாக கிளம்பினார். அப்படி கிளம்பி வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதம்ப மரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதியை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வருது, இது வந்து நல்ல கடவுள் வாழ்கிற இடம் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நம்ம நாராயணன் நினச்சி ஒரு யாகம் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு யாகம் வளர்க்குறதுக்காக அந்த இடத்துல ஏற்பாடு செய்கிறாங்க. அவங்க கண்ணு மூடி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் வந்து அந்த யாக பொருட்கள் எல்லாத்தையும் அசுத்தம் செஞ்சிடுது. இது தெரியாத அவங்க கண்ணை முழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு யாகத்தை வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. யாக இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்தும் மறந்து போயிடுது. அது என்ன காரணம் அப்படின்றது தெரியாமல் ரொம்ப குழம்பி கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறார் ஜனக மகாராஜா. அப்போ அந்த வழியாக வந்த முனிவர் ஒருத்தர் பார்த்துட்டு, எதுக்காக குழம்பி நிற்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கதம்பத்தை பார்த்து, இதை பார்த்து நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டு நம்ம ஜனக மகாராஜா அந்த கதம்பத்தை பார்த்து வணங்குறாரு. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்த அசிரீரி மூலமாக ஒரு நாய் வந்து தன்னுடைய யாக பொருட்கள் எல்லாம் அசுத்தம் பண்ணிருச்சு அப்படின்ற விஷயம் அவருக்கு கிளியர் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, திருப்பி யாக பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து முதல்லேருந்து யாகம் வளர்த்து யாகத்தை நல்லபடியாக செஞ்சு முடித்த சந்தோஷத்தில் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜனக மகாராஜாவுக்கு தோணுது, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு விடையை கொடுத்த அந்த முனிவர் யார் அப்படின்னு அவர் வினவும் போது அந்த முனிவர் ஒரு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, திருப்பி அந்த கதம்ப மரத்தை பார்த்து வணங்குங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி யாகம் வளர்த்த எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஜனக மகாராஜாவும் சேர்ந்து அந்த கதம்ப மரத்தை வணங்கும் போது அந்த கதம்ப மரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிளந்து உள்ளே இருந்து நம்மளுடைய மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் அந்த கதம்ப மரத்துக்குலேருந்து காட்சி அளிக்கிறாங்க. 3 கடவுளையும் பார்த்த சந்தோஷத்தில் ஜனக மகாராஜா ரொம்பவே புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுறாரு. அப்படி உருவானதாங்க நம்ம உத்தமர் கோயில். அந்த உத்தமர் கோயில் அந்த காலம், அதாவது 300 வருடங்களுக்கு முன்னாடி உருவான காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களிடையே ரொம்பவே பிரசித்தி பெற்று விளங்குறது ஒரு தவிர்க்க முடியாத செயலாகும்.